வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இது ரெண்டுக்கும் ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது வர இருக்கக்கூடிய 21/9/2025 இந்த டேட்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த ஸ்டடி பிளானு இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பேட்ச் 1 வந்து 22/8/2025 ஓகேங்களா, 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்தோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சு வேட்டி சார் எனக்கு ஒரு புது பேட்ச் தேவைப்படுது சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்திங்க அப்படின்னா நியூ பேட்ச் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 21/9/2025 ஓகேங்களா, இந்த டேட்லேருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கு உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது பேப்பர் 1க்கு தனியாக பிளான் இருக்கும், பேப்பர் 2க்கு தனியாக பிளான் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் தனி பிளான் இருக்கும். ஸோ அதேமாதிரி பேப்பர் 2க்கு சோசியல் சயின்ஸுக்கும் தனி பிளான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிளான் படி உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னா 30 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெட்டு பேப்பர் 1க்கும் பேப்பர் 2 ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக 30 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 150 மார்க். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 150 மார்க் இருக்கும். எப்பவும் போல் உங்களுக்கு சைக்காலஜி எக்ஸாம்பிள் பேப்பர் 1 போடுறேன். ஓகேங்களா? சைக்காலஜி இருக்கும், நெக்ஸ்ட்டு தமிழ் இருக்கும், நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் இருக்கும், நெக்ஸ்ட்டு மேக்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு இவிஎஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 30 கொஸ்டின்ஸு, டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ். இது மாதிரி நீங்கள் 30 டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 30 டெஸ்ட்டுக்குமே நீங்கள் சைக்காலஜி என்ன படிக்கணும், தமிழ் என்ன படிக்கணும், இங்கிலீஷ் என்ன படிக்கணும், மேக்ஸ் என்ன படிக்கணும், இவிஎஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி பிளான் கொடுத்துரும், பக்காவாக கொடுத்துரும். ஓகேங்களா? டெஸ்ட்டு 1 அப்படின்னா நீங்கள் இது தான் படிக்கணும், டெஸ்ட்டு 2 அப்படின்னா இது தான் படிக்கணும். இருக்கக்கூடிய பாடத்தை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி ஓகேங்களா 2 டேஸில் கவர் பண்ண மாதிரி ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்போம். நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுவோம். அதுக்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ஓகேங்களா உங்களுக்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துரும். ஸ்கூல் புக் பேஸ்டு சைக்காலஜிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டாக ஸ்டடி மெட்டீரியலானது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். அந்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் படித்தா போதும். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சரி, கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சைக்காலஜியும் கொடுத்துருவோம், தமிழ் கொடுத்துருவோம், இங்கிலீஷ் கொடுத்துருவோம், மேக்ஸ் கொடுத்துருவோம், இவிஎஸ் கொடுத்துருவோம். பேப்பர் 2க்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸு சோசியல் எல்லாம் கொடுத்துருவோம், பேஸ்ட் ஆன் ஸ்கூல் புக். ஓகேங்களா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்டு இங்கிலீஷ் இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்குங்க. ஓகேங்களா? 6th 7th 8th 9th போவோம். அதே மற்ற சப்ஜெக்ட் மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டாபிக் வைஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப், தனி வட்டி கூட்டு வட்டி, கன அளவு, பரப்பளவு, சிம்பிளிஃபிகேஷன் இது மாதிரி. சயின்ஸ் அப்படின்னா அளவீடு, மின்னோட்டம், காந்தவியல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா டாப்பிக்கானது உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்போம். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸு, அதேமாதிரி சோசியல் சயின்ஸும் டாபிக் வைஸு, தமிழ் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வைஸு. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக யூனிட் வைஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கு எடுத்துக்கலாம். 10 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட்டு, 10 யூனிட்டுக்கு 10 டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 20 டெஸ்ட் மாடல் எக்ஸாம் மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா? 20 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் மாதிரி தொடர்ந்து எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ அது மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நாங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸும் நாங்கள் கொடுக்குற டெஸ்ட்டும் ப்ராப்பராக போட்டிங்க அப்படின்னா 100 மார்க் நீங்கள் எளிமையான முறையில் பார்த்திங்க அப்படின்னா ரீச் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது போக உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷு, மேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் மெயினாக நடக்கும். அது போக பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸு அப்பப்போ தமிழுக்கு நடக்கும், சோசியல் சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ ரிவிஷன் கிளாஸ் மாதிரி. ஓகே, மெயினாக தமிழ் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸுக்கு இருக்கும். சயின்ஸு, தமிழ், சோசியலுக்கு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி 9th அண்ட் 10th இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், நல்ல மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? வாரத்தில் இறுதி நாள் சண்டே மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் கிளாஸ் குமரநாபுரத்தில் கூடிய ஐன்ஸ்டீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் நீங்கள் பார்த்துக்கலாம்.
சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து இருக்குது, 30 டெஸ்ட் இருக்குது. டைரெக்டாக வந்து இந்த டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட் பேஜில் மட்டும் கவர் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கொஸ்டின்ஸ் பக்கம் கவர் ஆகும். ஓகேங்களா. ஸோ 30 டெஸ்ட்டு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா ஸ்லிப் டெஸ்ட் வந்து வச்சு கொடுப்போம். படிக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீப் டெஸ்ட் வந்து வச்சு கொடுப்போம். ஸோ அந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்துடும். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டெட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர், எக்ஸாம்பிளுக்கு சிலபஸ் புதுசாக மாற்றின வருஷம் 2022. ஸோ அந்த ஆண்டு வந்த நம்பர் ஆஃப் டெஸ்ட். ஓகேங்களா. அன்றைக்கி வந்து இந்த இயர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ சிபிடி மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, அதேமாரி மேக்ஸ் அண்ட் சயின்ஸு, சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா. மார்னிங் செக்ஷன், ஈவினிங் செக்ஷன், அதுமாரி 2 ஓகே மார்னிங் நடந்துச்சு. அது எல்லா கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ். ஓகேங்களா. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வந்து நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் அப்படின்னா சைக்காலஜி அப்படின்னா அதில் மட்டும் தனியாக எழுதுவீங்க. தமிழ் அப்படின்னா அதில் மட்டும் தனியாக டெஸ்ட் எழுதுவீங்க. இங்கிலீஷ் அப்படின்னா அதில் மட்டும் தனியாக டெஸ்ட் எழுதுவீங்க. மேக்ஸ் அப்படின்னா அதில் தனியாக டெஸ்ட் எழுதுவீங்க. இவிஎஸ் அப்படின்னா அதில் தனியாக, அதுமாதிரி தனித்தனியாக கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஆப்பில் அப்டேட் பண்ணி வச்சுருவோம். இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 10,000 கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா தரவாக படித்தாவே போதும். நான் சொன்ன இந்த 100 மார்க் வந்து எளிமையாக வாங்கிடலாம். ஓகேங்களா. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. கரெக்டான கைடன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா. ஸோ இதோட வேலிட்டி வந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப் டு டெட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலிட்டி இருக்கும். ஓகேங்களா. ஸோ டெட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம். எக்ஸாம் இந்த பிளான் முடிஞ்சாலும் சரி, சப்போஸ் எக்ஸாம் தள்ளி போகுது, லேட்டாக அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு மாடல் எக்ஸாம் நிறைய வச்சு கொடுத்துருவோம். சரிங்களா. ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நீங்கள் வாய்ப்பே கிடையாது, ஃபெயிலுக்கே கிடையாது. உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்குது, கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ். இங்கிலீஷ் மேக்ஸ் வந்து மெயின். அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, தமிழ், சோசியல் சயின்ஸ் இது பண்ணி கொடுத்துருவோம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து சைக்காலஜி செப்பரேட்டாக கிளாஸ் இருக்குது. சார் நான் சைக்காலஜி படித்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னா சைக்காலஜி டெட்டு பேப்பர் 1க்கும் சரி, சைக்காலஜி பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கிளாஸ் இருக்குது. இப்போ பேப்பர் 1 எடுத்துட்டிங்க அப்படின்னா டெஸ்ட்டு மட்டும் வேணும், எனக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும், எனக்கு கிளாஸ் மட்டும் வேணும். ஓகேங்களா. இல்லை சார் எனக்கு பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மட்டும் வேணும், மெட்டீரியல் மட்டும் வேணும், கிளாஸ் மட்டும் வேணும், இதுவுமே செப்பரேட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்றா பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2000 ரூபா வருங்க. இது எல்லாம் ஒன்றா பண்ணும்போது 2500 ரூபா. சார் எனக்கு மெட்டீரியல் மட்டும் போதும் அப்படின்னா இது 1000 ரூபா, இது வந்து 1500 ரூபா. ஓகேங்களா. டெஸ்ட்டுக்கு வந்து இது 500 ரூபா, இது டெஸ்ட்டுக்கு வந்து 500 ரூபா. கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 1500 ரூபா, இதுவும் கிளாஸ்க்கு வந்து 1500 ரூபா. நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்காக ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் மட்டும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக சைக்காலஜிக்கு மட்டும் கிளாஸு, டெஸ்ட்டு, மெட்டீரியல். நான் வைக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இன்க்ளூட் ஆயிரும். இல்லை சார் நான் படித்து ரொம்ப வருஷம் ஆகுது, எனக்கு சைக்காலஜி எதுவுமே புரியல அப்படின்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 ரூபா மட்டும். ஓகே 2500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து எந்த டேட் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, 21/9/2025. ஓகேங்களா. ஸோ இந்த டேட் வரைக்கும் மட்டும்தான் அந்த ஆஃபர் ஆனது எலிஜிபிள் இருக்கும். ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 21/9/2025. ஓகேங்களா. ஸோ அமாவாசை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்குது. சரிங்களா. பேமெண்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் 9952563892 இந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் நேம், எக்ஸாம்பிளுக்கு அமுதா அப்படின்னா அமுதா. ஓகேங்களா. டெட்டு பேப்பர் 1 அப்படின்னா TET 1. ஓகேங்களா. நீங்கள் அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் 2500 ரூபா. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா. வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் 1 டே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 டே வெயிட் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து திரும்ப கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் ஆனது ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் கால் பண்ணால் வெயிட்டிங்கு, பிஸி, ஓகேங்களா, நாட் ரீச்சபிள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா கால்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும், உங்களால் எடுத்து பேச முடியாது. சரிங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன், ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டடி பிளான்லாம் பாருங்கள், ஜாயின் பண்ணி தான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து 21ஆம் தேதி. அடுத்த டெஸ்ட் வந்து 23, 25, 27, 29, 1. ஓகேங்களா. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு எல்லாமே நாங்கள் ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம், ரெடியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்க இதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து தனியாக நோட் பண்ணிக்காங்க. இந்த ஆர்டரில் தான் நாங்கள் டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா. ஸோ 20வது டெஸ்ட்டுக்கு மேலே வந்து நாங்கள் டேட் போட்டுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம் டேட் வந்து டிஆர்பி அப்டேட் பண்ண வேட்டி இந்த டேட்டு நம்ம வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக சொல்லிட்டாங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா
15/11/2025 இது வந்து பேப்பர் 1க்கான எக்ஸாம் டேட்டு. 16/11/2025 இது வந்து பேப்பர் 2க்கான எக்ஸாம் டேட்டு. ஸோ இருந்தாலும் ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 90 டெஸ்ட்டு முடிச்சுட்டு இந்த டெஸ்ட் வரும்போதே டேட் எந்த சேஞ்ச் இல்லை அப்படின்னா இங்கெல்லாம் நான் டேட் போட்டு கொடுத்துருவோம் 29ஆம் தேதி. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் 31, ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 4 போட்டு கொடுத்துருவோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல். நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. இது வந்து பேட்ச் 2 ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் அடிப்படையில் தான் டெஸ்ட் ஆனது நடக்கும். பேப்பர் 1க்கு ஸ்டடி பிளான் தனி பிளானு, பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தனி பிளானு, சோசியல் சயின்ஸ் தனி பிளான். ஓகேங்களா, கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் டெட் தேர்வில் தரத்தில் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸ்டடி பிளானு, வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நான் கொடுத்துருவோம். எல்லாமே PDF ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருவோம். வீட்டுக்கெல்லாம் எதுவுமே கொரியர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஸோ அட்டவணை பின்பற்றுவதன் மூலமாக 100% வந்து பாஸ் பண்ணிடலாம். தேர்வானது ஆன்லைன், PDF மற்றும் நேரடி முறையில் வந்து நடக்கும். படிக்க வேண்டிய பாடத்தை தெளிவாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். இதை பண்ணாவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா, அட்டவணையின் அடிப்படையில் 30 டெஸ்ட்டு. ஓகேங்களா, டெட் தேர்வு வரும் வரையும் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு தேர்வும் டெட் தேர்வு மாதிரி நடைபெறும். எக்ஸாம்பிள் 150 மார்க் இருக்கும். டெஸ்ட் பேஜில் ஒரு 5000 கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 5000 கொஸ்டின்ஸு, மொத்தமாக 10000 கொஸ்டின்ஸு. ஆங்கிலம் மற்றும் கணிதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடி ஆன்லைன் மற்றும் டைரக்ட் கிளாஸ் வந்து இருக்குது. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுப்போம். இது வந்து ஆன்லைனில் கூகுள் மீட்டில் வந்து நடக்கும். ஓகேங்களா, இந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். ஓகே, ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அந்த டைம் இந்த கிளாஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, இங்கிலீஷில் 25 கன்ஃபார்ம் எடுத்துடலாம், மேக்ஸில் 25 கன்ஃபார்ம் எடுத்துடலாம். ஏன் இந்த எக்ஸாமில் நீங்கள் 100 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா, அந்தளவுக்கு நாங்கள் வந்து கைட் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு தேர்வு அனைத்தும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் தான் நடக்கும். தேர்வு முடிந்த வீட்டு உங்கள் மார்க்கு, ரேங்கு, தப்பான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் எல்லாமே நீட்டாக பார்த்துக்கலாம். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து பேட்ச் 1க்கான ஷெடியூல் லிங்க் இருக்கும். இதை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி பேட்ச் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒவ்வொரு தேர்வும் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை எழுதலாம். ஓகேங்களா, டெஸ்ட் வந்து 3 டைம்ஸ் எழுதலாம். ரேங்குக்காக நாங்கள் ஒரு டைம் கொடுத்துருப்போம். ஸோ ஒரு 5 டெஸ்ட்டு முடிஞ்சு அப்படின்னா நாங்கள் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் 3 டைம்ஸ் மாற்றி கொடுத்துருவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் எத்தனை டைம்னு திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தவிர்க்க முடியாத காரணத்தால் நீங்கள் டெஸ்ட் எழுத முடியல அப்படின்னா நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த டைம் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, 24/7 நீங்கள் எப்போ வேணால் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். நாங்கள் வந்து டெஸ்ட்டு முடிஞ்சு அடுத்த நாள் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, தேர்வு கட்டணம் வந்து 3000 ரூபா. நான் சொன்ன வந்து ஆஃபர் கட்டணம் வந்து 2499 ரூபா. ஸோ தேர்வு கட்டணம் அனுப்பி மொபைல் நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிடலாம். ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அமௌண்ட் பே பண்ண வேண்டிய உங்கள் பேர், கோர்ஸ் பேர், அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் இதே நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணோம். வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு 1 டே வெயிட் பண்ணோம். ஓகேங்களா, உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணலாம். நம்பர் பிஸி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் டீட்டில் வந்து அனுப்புங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவு வரை மேற்கொள்ளப்படும். ஓகேங்களா, ஸோ நல்லா படிங்க. ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ட காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேட்ச் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஓகேங்களா, இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஸோ ஹார்ட் ஒர்க் போட்டு பொறுமையாக படித்து டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தேட்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க, எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 150 மார்க் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட் கண்டிப்பாக ஏதாவது 2 தாச்சும் இருக்கும். இப்போ சைக்காலஜி இருக்குது, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா சயின்ஸுக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதில் கண்டிப்பாக தமிழ் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு வந்து மேக்ஸ் ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு வந்து சயின்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து டெஃபினட்டாக 5ல் ஒரு 2 பாடம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, 2 பாடத்தில் 25+ வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 50 மார்க் ஆச்சு. மீதி 3 பாடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 பாடத்தில் 5 மார்க் எடுத்துக்கூட ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நாம் நடத்தக்கூடிய கிளாஸு, நாம் அப்டேட் பண்ணக்கூடிய PYQ வீடியோஸு, அதுக்கப்புறம் கிராமர் வீடியோ இதை நல்லா நீங்கள் பார்த்து தனியாக நோட்டு போட்டு எழுதினாவே இதில் 25 மார்க் உறுதியாக வாங்கிடலாம். மாற்றமே கிடையாது. 100% வந்து பார்த்தீங்கன்னா அஷூரன்ஸ் தரேன். இது ரெகுலராக ஃபாலோ பண்ண இங்கிலீஷ் எனக்கு தெரியாது சார், நான் படித்ததே இல்லை சார் அப்படின்னாக்குள்ள நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், அடிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் போட முடியும். நாங்கள் சொல்லக்கூடிய அந்த பிளான் மட்டும் கரெக்டாக பார்த்தா போதும். சரிங்களா, உங்களுக்கு பிளான் வேணும்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.